வெல்கம் டு பிரபு மேஸ். ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுங்கிறது இப்போ நடந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட்டும் வெளியில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நாளையிலேருந்து துவங்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதுக்கடையில் ஒரு கோரிக்கை வந்து எழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தவறுதலாக கேட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தவறாக இருக்குது. ஸோ இதை காரணம் காமிச்சு மறுதேர்வு வந்து உடனடியாக நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து நிறைய ஆசிரியர்கள்ட்டேருந்து எழுந்திருக்கிறதா இப்போ நமக்கு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இதை தாண்டி கோர்ட்டு கேஸும் போடுறதுக்கான ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் போட்டித் தேர்வில் பல்வேறு வினாக்கள் தவறுதலாக கேட்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. 2023-2024ஆம் ஆண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதி தேர்வு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி நடந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தியது. இந்த தேர்வினை எழுத மொத்தமாக பார்த்தீங்கன்னா 41,478 தேர்வர்கள் விண்ணப்பித்து இதில் 40,000க்கும் அதிகமானோர் இந்த தேர்வை எழுதினாங்க. முடிவுகள் பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் மே 18 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் வெளியிடப்பட்டன. தேர்வு எழுதிய தேர்வர்களின் மதிப்பெண்களுடன் பணி நாடுனர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கு தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்களும் சேர்க்கப்பட்டன. சரிங்களா? 1:1:25 என்ற விகிதாச்சாரப்படி சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியலும் தயார் செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு போட்டி இந்த தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா வினாக்கள் தவறுதலாக கேட்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. குறிப்பாக தமிழில் பார்த்தீங்கன்னா 48வது கேள்வி உட்பட 6 வினாக்கள் தவறானவை. மாதிரி ஆங்கில பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 13 கேள்விகள் வந்து தவறாக கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 121வது கேள்வி வந்து தவறானது என்று கூறப்படுகிறது. கணித பாடத்தில் மொத்தமாக 17 கேள்விகள் வந்து தவறாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் இயற்பியலில் பார்த்தீங்கன்னா 7 வினாக்களும், வேதியியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களில் 12 வினாக்களும் தவறாக உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விலங்கியல் பாடத்திலிருந்து 3 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன. புவியியல் பாடத்திலிருந்து 11 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டுள்ளன. ஸோ வரலாறு பாடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 13 கேள்விகள் தவறானது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தவறான கேள்விகளை தயாரித்த ஆசிரியர் தேர்வு வாரியம் கேள்விகளுக்கு பதிலளித்த தேர்வர்களுக்கு உரிய கருணை மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும். அதேபோல ஓரிரு கேள்விகள் என்றால் கூட கவனக்குறைவு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் ஏராளமான கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருப்பது ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அலட்சியத்தையே காட்டுகிறது என்று தேர்வர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே தேர்வுக்காக டிஆர்பி வெளியிட்ட இறுதி விடை குறிப்பிலும் 2 தவறுகள் இருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு மறுதேர்வு உடனடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்விலேயே குளறுபடி. 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வு எழுதிய நிலையில் அதிலும் குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பது, இதற்காக படித்து எக்ஸாம் எழுதியிருக்கிற நிறைய டீச்சர்ஸுக்கு வந்து அவங்களுக்கிடையே அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு இந்த நியூஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இவங்க வைக்கிற கோரிக்கை பார்த்திங்கன்னா இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால மறுதேர்வு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை இவங்க முன் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா?